1600 கோடி ரூபாய் மதிப்பில் கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும், 500 நியாய விலைக் கடை கட்டடங்கள் கட்டப்படும் என ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் பல அறிவிப்புகளை சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆனந்த் வெளியிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் பதிலுரை வழங்கிய அமைச்சர் ஆனந்த், முதலமைச்சர் விஜய்க்கு சினிமாவை தாண்டி நடிக்க தெரியாது என்றும், அவரை நம்பித்தான் மக்கள் வாக்களித்து ஆட்சியில் அமர வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் தமிழக மக்களுக்காக கட்சி பேதமின்றி செயல்படுவோம் என்று கூறிய அமைச்சர் ஆனந்த், ஒரு தாவேக சட்டமன்ற உறுப்பினரை கூட யாராலும் இழுக்க முடியாது என்றும் சவால் விட்டார். தொடர்ந்து ஊரக வளர்ச்சித்துறையில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர் ஆனந்த், 1634 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும், 56 கோடியில் 500 நியாய விலைக் கடை கட்டடங்கள் கட்டப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் 6500 சுய உதவிக் குழுக்களுக்கு 102 கோடி ரூபாய் சமுதாய நிதி வழங்கப்படும் என்றும், சிறப்பாக செயல்படும் சுய உதவி குழுக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆனந்த் அறிவித்தார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் ஊரக கடன்கள் மானிய கோரிக்கை எண் 42. நடப்பாண்டில் சிறப்பாக செயல்படும் 1000 சுய உதவிக் குழுக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் ஊக்கத்தொகையாக வெற்றி பெண்கள் சுய உதவிக்குழு விருது வழங்கப்படும். ஊரக பகுதியில் உள்ள 6800 சுய உதவி குழுக்களுக்கு 102 கோடி ரூபாய் சமுதாய முதலீட்டு நிதி வழங்கப்படும். ரூபாய் 1634 கோடி மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் மற்றும் கிராம ஊராட்சி சாலைகள் மேம்படுத்தப்படும்.